ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மாங்காய் வச்சு மாங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் மாங்காவோட புளிப்பு பிடிக்கும்? கண்டிப்பாக உங்களுக்குலாம் இந்த சம்மந்தி ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. நான் சின்னதாக ஒரு மாங்காய் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் உடச்சி எடுத்துக்க போகிறேன். சும்மா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 5 காஞ்ச மிளகாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா வாசனைக்காக 2 கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுங்க. சுட சுட சாதத்தில் இந்த மாங்காய் சம்மந்தி வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு அப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. அந்த புளிப்பு, அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனைலாம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் சம்மந்தி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.